நடிகர் ரோபோ சங்கர் திடீர் மறைவு எல்லாரையுமே ஷாக் ஆக்கியிருக்கு. தன்னுடைய தனித்துவமான உடல் மொழியாலும் நகைச்சுவையாலும் ரசிகர்களை மகிழ்வித்த ரோபோ சங்கர் காலமாகியிருக்காரு. அவருடைய இந்த எதிர்பாராத மறைவு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கும் பிரபலங்களும் ரசிகர்களும் அடிக்கோடிட்டு காட்டுவது ஒரே ஒரு விஷயம்தான். அது மதுவால பறிபோன உயிர். ஒரு நாளைக்கு 75 முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்டு கடும் உடற்பயிற்சி மூலமாக தன்னுடைய உடலை கட்டுமஸ்தாக மாற்றிய பாடி பில்டர் தான் ரோபோ சங்கர். இவருடைய பூர்வீகம் மதுரை. இவருடைய குடும்பம் ரொம்பவே எளிய பின்னணி கொண்டது. ஆனால் 46 வயசுலேயே இவருடைய இந்த அகால மரணத்துக்கு என்ன காரணம்? சினிமாவுக்கு பெயர் பெற்ற மதுரையில் பிறந்தவருக்கு இயல்பாகவே கலை ஆர்வம் இருந்ததில் ஆச்சரியம் இல்லை. பள்ளி காலங்கள்லேயே மிமிக்ரி நாடகங்களில் வேடம் கட்டி கலக்கியவர் பின்னாட்களில் ஊர் திருவிழா மேடையில் வெள்ளை நிற மெட்டல் சாயம் பூசிக்கிட்டு ரோபோ போல நடித்ததால் இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு பெயர் வந்துச்சு. ஆனால் இந்த மெட்டல் சாயமே இவருக்கு யமனா மாறினது தான் சோகம். அவருடைய நினைவுகள் குறித்து நடிகர் இளவரசு பகிர்ந்து கொண்ட போது, ரோபோ சங்கர் ஆரம்ப காலத்தில் ரோபோ உள்ளிட்ட பல வேஷங்கள் போட்டு நடிக்கும்போது ஸ்டீல் பெயிண்டை தன்னுடைய உடல் முழுவதுமே நிறைய பூசிட்டு நடிப்பார். ஒவ்வொரு ஷோலையும் அப்படி தான் நடிப்பார். ஒவ்வொரு ஷோவுக்கும் 300 ரூபா கொடுப்பாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே மண்ணெண்ணெயை போட்டு தான் அந்த பெயிண்ட்டையே நீக்க முடியும். இவ்வாறு செஞ்சுக்கிட்டே இருந்ததில் ரோபோ சங்கருக்கு தோளில் இருந்த எனாமல் முழுவதுமே போயிடுச்சு. ஏற்கனவே இளமை காலத்தில் அவருக்கு மஞ்சள் காமாலை வந்துச்சு. அதுக்கப்புறமா வயசு ஏற ஏற அவருடைய உடலை அவர் சரியாக பராமரிக்கலை. அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊர் திருவிழாக்களில் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தவர் சினிமா வாய்ப்பு தேடி 90களுடைய பிற்பகுதியில் சென்னைக்கு வந்தார். வாய்ப்பு தேடி வந்தவரை வாரி அணைச்சிக்கிட்டது சின்னத்திரை. கலக்க போவது யாரு, அது இது எது அப்படின்னு சொல்லிட்டு தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் இவர் மேலே பெரும் வெளிச்சம் பாய்ச்சியது. குறிப்பாக விஜயகாந்த், கமல், ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி கலைஞர்கள் குரலை இவர் மிமிக்ரி மூலமாக பிரதி எடுத்தார். குறிப்பாக விஜயகாந்துடைய மிமிக்ரி வாய்ஸும் அவருடைய உடல் மொழியவும் ரொம்பவே சரியாக பிரதிபலித்த மிகச்சில நபர்களில் ரோபோ சங்கரும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்க்குறதுக்கும் கருப்பு நிறம் திடகாத்திரமான உடல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் போலவே இருப்பார். இந்த வாய்ப்பை இவர் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாலும் பெரிய திரையில் உடனே சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கல. படையப்பா, ரௌத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன வேஷங்களில் கூட்டத்தில் ஒருவனாக வந்து போனவரை தனி ஒருவனாக அடையாளம் காட்டிய படங்கள் தான் வாயை மூடி பேசவும், எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தனுஷ்கோட இவர் சேர்ந்து நடித்த மாரி போன்ற படங்கள். குறிப்பாக வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் ரவி மரியா கூட இவர் செஞ்ச 6 மணி காமெடி தான் இவரை பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமாக்கியச்சு. கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் கூட ஏற்பட்ட அன்பு, மாரி படத்தில் தனுஷ் கூட ஏற்பட்ட அந்யோன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கம் காரணமாக தான் அவருடைய மறைவுக்கு சிவகார்த்திகேயன், தனுஷ் மாதிரியான பெரிய முன்னணி நடிகர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. குறிப்பாக நடிகர் கமல்ஹாசனை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் ரோபோ சங்கர். அவருடைய படங்கள் வெளியாகக்கூடிய நாட்களில் தியேட்டர் வாசல்லையே தவம் கிடைப்பார். தன்னுடைய மகள் இந்திரஜா திருமணத்திற்கு முதல் ஆளாக போய் கமலுக்கு பத்திரிக்கை வச்சார். அதுக்கப்புறம் இந்திரஜாவுக்கு மகன், அதாவது தனக்கு பேரன் பிறந்தபோது பேரனுக்கு நட்சத்திரன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கவும் கமல் கிட்ட தான் போய் அவருக்கான முதல் மரியாதையை கொடுத்தாரு ரோபோ சங்கர். ஆனால் தன்னுடைய மானசீக குரு கூட இதுவரை அவர் ஒரு படம் கூட சேர்ந்து நடித்ததில்லை அப்படிங்கிறத தான் சோகம். ரொம்ப சீக்கிரமாக கமல் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவருக்கு அது இப்போது நிராசையாகி போகியிருக்கு. ரோபோ சங்கர் மறைவு அப்படின்னு செய்தி வந்த சில நிமிடங்கள்லேயே தம்பி என்னை விட்டு நீ நீங்கி விடுவாயா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட இரங்கற்பா பதிவிட்டிருக்காரு கமல்ஹாசன். ரோபோ சங்கர் அப்படின்னாலே பலருக்கும் அவருடைய ஆஜானுபாகுவான உடலும் சிரிப்பும் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கும்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு அவர் உடல் ரொம்பவே மெலிஞ்சு உடல் எடை குறைந்து போன தோற்றம் வந்து ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கடும் மது பழக்கத்திற்கு ஆளான ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு மரணத்துடைய விளிம்பு வரைக்கும் போய் வந்தார். அதுக்கப்புறம் மதுவை யாரும் தொடாதீர்கள் அப்படின்னு அவரே பிறருக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு மது பழக்கத்திலிருந்தும் உடல்நல குறைவிலிருந்தும் மெல்ல மெல்ல மீண்டு வந்தார். பழையபடி உடலும் தேறினார்.
அதுக்கப்புறம் மருத்துவர்கள் அறிவுரைப்படி மறுபடியும் படங்களில் நடிக்க தொடங்கினார். மகள் இந்திரஜாவுக்கு திருமணத்தை சீரும் சிறப்புமா முடித்தவர் பேரன் கூடவும் நேரம் செலவிட தவறலை. நாளை மறுநாள் பேரனுக்கு சொந்த ஊரில் தடபுடலாக காது குத்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த நிலையில தான் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்த போதிலும் ஏற்கனவே வந்த மஞ்சள் காமாலையால் அவருடைய இரைப்பை உடல் உறுப்புகள், அதாவது இரைப்பை குடலில் இரத்த கசிவு ஏற்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமாக மாறிச்சு. இதுவே அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு மருத்துவமனை அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மனைவி, மகள், பேரன், சினிமா அப்படின்னு தன்னுடைய குடும்பம் சகிதமாக பிஸியாக வலம் வந்தவருடைய வாழ்க்கையை பறிச்சிருக்க மது பழக்கம். கலைஞர்கள் மறந்தாலும் அவங்களுடைய கலை மறைவதில்லை அப்படிங்கிறது தான் ரோபோ சங்கர் இறப்பு மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்துவோம். உங்களுடைய அஞ்சலியையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.